யாழ் மீனவன் ஆமையும் சல்லி மீன் பிடிக்கிறதை பற்றியும் பார்ப்போம். இதான் சல்லி மீன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விடிய காலமாக 4:30 பாசூர் கடல்லேருந்து இப்போ வலிக்கிட்டு இருக்கோம். இப்படியே போனோம்னா எங்களோட பட்டிக்குள்ளே போய் நம்ம பட்டிக்கு ரெண்டுக்கு என்ன நிற்கன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே வாங்க பட்டிக்கிட்ட வந்துட்டோம். ஓகே இப்போ நம்ம இந்த சல்லி மீன் பிடிக்கிறத பற்றி பார்ப்போமா. வாங்கோ இதில் மண்ணுக்கு கிடக்கிறான்னு சல்லி மீன். எதிரிகிட்ட இந்த தப்புறத்துக்காக தன் உடலை ஃபுல்லாக மண்ணுக்கு வச்சுட்டு தலையை மட்டும்தான் மேலே வச்சுருக்கும். நம்ம இதை சரியாக பிடிச்சோம்னு சொன்னால் அப்படியே நம்ம கையோடய இருந்துடும். அப்படி இல்லாட்டி உதாரிட்டு விட்டுட்டு போயிடும். பாருங்கள் தலை பக்கமாக இந்த மீனை பிடிச்சி கொண்டு மேலே வந்தோம்ட்டா சொன்னால் ஓகே. வால் பக்கம் பிடிச்சோம்னு சொன்னால் மீன் உதறி விட்டுட்டு ஓடிடும். அடுத்தோட நம்ம கையிலையும் குத்து விடும். ஸோ இந்த தலை பக்கமாக இப்படியே பிடிச்சோம்னு சொன்னால் மீன் உதறாது, தண்டை பாட்டு கிடக்கும். அப்படியே நாங்கள் பிடிச்ச ஒன்று மேலே வந்துட்டோம்ட்டா சொன்னால் ஓகே. இது கூடுதலாக எல்லா மீனும் இப்படி கீழாக கிடக்கும். இருட்டோட வந்தோம்னு சொன்னால் இந்த மீன் பிடிக்கலாம். கொஞ்சம் தெளிவு வெளிச்சம் வந்துட்டு சொன்னால் மீன் ஓட்டத்தில் தெரியும். அப்போ நம்ம பிடிக்கிற கொஞ்சம் கரைச்சலாக இருக்கும். வாங்க இப்படியே நம்ம பட்டிகை இன்னொரு ஆள் நிற்கிறார், அவரை பற்றி பார்ப்போம். இவரான நமக்கு இன்றைக்கு வந்த பெரிய விருந்தாளி ஒரு ஆள். இவர் சுமார் ஒரு 1000 முட்டைகள் போடும். இந்த ஆமையை நான் இப்போ வீட்டை கொண்டு போக இல்லை என்று சொன்னால் இந்த ஆமை அழிஞ்சு வர என்னமென்றால் நாம் இந்த ஆமையை வீட்டை கொண்டு போக இல்லை. இப்படியே கொஞ்சம் தூரம் ஓடி ஆழ்கடலில் கொண்டு இந்த ஆமையை விட்டுட்டு வருவோம். இந்த ஆமையை இப்போ நாங்கள் பிடிச்சி கொண்டு போனாலும் எங்களை அதில் வச்சு நேவிக்காரம் மறைச்சி எங்களை கேஸ் போட்டு உள்ளே வச்சு விட்றான். இதை கொண்டு போய் நம்ம தூரமாக விட்டுட்டு வருவோம். இந்த பிடிக்கிற வீடியோ உங்களுக்கு காட்ட முடியாது, சாரி மன்னிச்சுக்கோங்க. அழிஞ்சு வர இனம் தானே நம்ம பிடிச்சி கொண்டு போகிறோம், சரியில்லை. ஓகே இந்த பாப்போம் இந்த ஆமை எப்படி பிடிக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். ஆனால் நான் பிடிச்சி ஏற்றுற வீடியோ தான் உங்களை காட்டிடாது. பாருங்கோ இந்த ஆமையை பிடிக்கிற வீடியோ. அது இவ்வளோ தான், இப்படி பிடிச்சோம்னா சரி ஆமையை. ஓகே இப்படியே இந்த ஆமையை நம்ம கொஞ்சம் வெள்ளத்தில் கொண்டு வச்சுட்டு போகும்போது கொஞ்சம் ஆழமான இடத்துல கொஞ்சம் தூரமாக கொண்டு போய் இந்த ஆமையை கொண்டு விடுவோம். என்று சொன்னால் அதை பிடிக்கிற வீடியோ காட்டணும்னு சொன்னால் எங்களுக்கு இதால் பெரிய பிரச்சனைகள் வரும். அதெல்லாம் இப்படியே இந்த ஆமையை கொண்டு போய் தூரமாக எங்கேயாச்சும் ஒரு இடத்துல கொண்டு விட்டுட்டு வருவோம். ஓகே வாங்க ஆமையை மேய்த்தியாச்சும் இல்லை, நம்ம தூரமாக ஒரு இடத்துக்கு போவோம். இங்கே பக்கத்தில் விட்டோம்னு சொன்னால் வேறு ஒரு பட்டிகை வந்துடும். அதில் கொஞ்சம் தூரமாக கொண்டு போய் இந்த ஆமையை விட்டுட்டு வருவோம்.